ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிதன்யாவோட நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரிதன்யா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அவளும் ரொம்ப எக்ஸைட்டடாக அவளுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தா. வெளியில் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அந்த கடையிலே வந்து ஒரு டாய் ட்ரெயின் இருந்துச்சு. அதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாட வச்சோம். சரி, இதுக்கு மேலே நிறைய டைம் வந்து இவளை வச்சுட்டே ஷாப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால திரும்பி அவளை வந்து வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் திரும்பி மீதி திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்தோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுனால எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. நானுமே ஒவ்வொரு திங்ஸையுமே அவங்களுக்கு வாங்கும்போது பார்த்து பார்த்து ரொம்ப செலக்ட் பண்ணி தான் வாங்கிட்டு இருந்தேன். அதே மாதிரியே தான் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது எனக்குமே வந்து நான் ஸ்கூலுக்கு போன மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. கூடவே சேர்த்து நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். முடி கொஞ்சம் நிறைய வளர்ந்துட்டதுனால சரி அவளுக்கு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து இப்போது ரேணிகுண்டாலேருந்து இப்போது சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அன்றைக்கி தான் பாப்பா ஸ்கூலுக்கு போகிற அன்றைக்கி தான் நாங்களுமே வந்து பால் காசு இருந்தோம் ரெண்டட் ஹவுஸ்க்கு. அதோட விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான். அன்றைக்கி மார்னிங் வந்து அவளை சாமி கும்பிட வச்சுட்டு அந்த டேவை மெமரியாக இருக்கணும்னு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அவளை வந்து ஸ்கூலுக்கு காலையில் கூட்டிகிட்டு போயிட்டோம். April 4th 2025 இதான் ரிதன்யாவோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். அவளோட லைஃப்பில் மோஸ்ட் ரிமார்க்கபிள் டே. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஸ்கூலில் நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெஸ்அப் பண்ணி நிற்க வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு வார்ம் வெல்கம் இருந்துச்சு மேடம்க்கு ஸ்கூலில். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் யாரும் வர வேண்டாம், அவங்க ரொம்ப கிராங்கி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கொண்டு போயிட்டாங்க பாப்பாவை. பிக்கப் பண்ணும்போது மட்டும் நாங்கள் கிளாஸ் ரூமில் போய் பிக்கப் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுனால பசங்க ரொம்ப நேரம் தனியாக இருக்க மாட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி 1 hour தான் ஸ்கூல் வச்சுருந்தாங்க. அந்த 1 week ஃபுல்லாகவுமே 1 hour அவங்க இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கூலோட டைமிங்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. இவளோட மொத்த ஸ்கூல் டைமிங்ஸே 8:20லேருந்து 12:20 வரைக்கும் தான். ஹாஃப் அ டே ஸ்கூல் மாதிரி தான். இந்த மாதிரி தான் ரிதன்யாவோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் போச்சு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.